பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா. ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு சொன்னனால இப்ப பாஸ் வாங்கி கொடுத்து வந்திருக்கா. அங்க முன்னாடி எல்லாம் காமிச்சிட்டா வந்துட்டு இருக்கா. பொதுவா இந்த கிரிக்கெட் மைதானம், ஃபுட்பால் மைதானம்ல இந்த மாதிரி வரைஞ்சு எல்லாருடைய கவனத்தை கொண்டு போவாங்க. ஆமா, அந்த வரைஞ்ச கையில பிடிக்கிறது, அதுவும் இந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது ரொம்ப நீண்ட நாள் கனவு எனக்கு. ஜல்லிக்கட்டு வந்து நேர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல அப்பெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து தைரியமா வர்றோம் வெளியே. அந்த பார்த்த சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குது அப்படியே. செம செம செம. கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலையில் நடக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களா இருக்கும், சில பெண்கள் காலையில் அவுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சார் நம்ம அவுத்துக்கலாம். அடுத்த தடவை நானும் இறக்குவேன் சார், காலை இறக்குவேன். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு களத்துல பெண்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தினா எப்படி இருக்கும்? நாங்களா இறங்குவோம் சார். இது வந்து நம்ம தமிழ் பாரம்பரியம், அதனாலதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அண்ட் இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். அதான் முக்கியமானது. மாடு வளர்க்கறதும் தாண்டி மாடு பிடிக்கிறதையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மாடு வளர்க்கறதும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் காலை வளர்க்கறது முக்கியம். ஏன்னா தமிழரோட பாரம்பரியம் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கறதுக்குன்னு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வளர்க்கணும். எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து எல்லாரும் வந்து பாருங்க. ஆமா, அது இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா இருப்போம். இந்த மாதிரி கொண்டு வர்றது நம் தமிழர் பரம்பரை மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தப்பு. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்ட், தனி இன்ட்ரெஸ்ட் தான். அது பில்ட் ஆறதே வந்து நம்ம அதை பார்க்க ரசிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆறது தான். நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் சோஷியாலஜில, பெங்களூர்ல படிச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்காண்டி அங்க இருந்து வந்திருக்கேன் மதுரைக்கு. மதுரை தான் நேட்டம். கண்டிப்பா. ஆமா, ஹாப்பி பொங்கல். ஜல்லிக்கட்டை எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, மாடு வளங்க, வந்து ஜல்லிக்கட்டுல விடுங்க.